சத்ரபதி புகழ் ரேவதி நாராயணி ஆகியோர். நகைச்சுவை செய்திகள். நாராயணி. முக்கிய செய்திகள். சுரண்டைக்கு மாவட்ட கலெக்டர் நாளைக்கு மாவு ஆட்ட வருகிறார். இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையே ஒரு புது உறவை மேம்படுத்த கொங்காணி கயிறு வேண்டும் என்று முதலமைச்சர் கூறுகிறார். கரப்பான்பூச்சி வாழைப்பழ தோளில் வலிக்கு விழுந்து பரிதாபமாக சாவு. இது பாட்டானின் சதியாகத்தான் இருக்கும் என கரப்பான்பூச்சியின் மனைவி கூறியது. காக்கை ஊரில் உள்ள காக்கை பள்ளியில் பரீட்சை நடந்ததில் பிட்டு அடிக்க முடியவில்லை என்றவுடன் காக்கைகள் வருத்தத்துடன் பரீட்சை அறையை விட்டு வெளியே ஏறின. அதனால் தேர்வு ரத்து செய்யப்பட்டன. அதனால் காக்கைகள் உண்ணாவிரதம். வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் வடை சுடும் ஆயா கைது. ஆயா சுட்டது சுட்ட வடையா சுடாத வடையா என வருமானத்துறை போலீஸ் அதிகாரி விசாரணை செய்து வருகிறார். சாம்பார் சட்னி பொடி மூவருக்கும் சண்டை வந்து விட்டது. தோசைக்கு தேவை சாம்பாரா சட்னியா பொடியா என்பதுதான் சண்டை. ஆனால் தோசை மாவு வந்து தோசைக்கு தேவை சாம்பார் சட்னி பொடி எதுவும் தேவையில்லை, நான் தான் தேவை என்று சொன்னது மூவருக்குள்ள சண்டை தீர்ந்து விட்டது. தெருக்களில் தண்ணீர் பிடிக்கும் போதே ஏற்பட்ட சண்டை தொடர்ந்து நீடிக்கும் என்று தண்ணீர் பிடிக்க வந்த தண்ணியம்மாள் கருத்து தெரிவிக்கிறாள். சென்னையில் தர்பூசணிக்கும் வெங்காயத்திற்கும் விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து வைத்ததால் வெங்காயம் தர்பூசணி அடித்து உரித்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தது. இதனால் தர்பூசணி நீர் நிரம்பி காணப்பட்டது. உலக செய்திகள். ஜப்பானில் புதிய கார் கண்டுபிடிப்பதில் ஈக்கள் குழு அமைத்ததில் அந்த ஈக்கள் குழு காரை கண்டுபிடிக்காமல் இருந்தது ஏனென்று கேட்கப்படும் போது ஈக்கள் குழு ஒரு பில்டிங்கை இடித்துக் கொண்டிருந்தது. தீபாவளி அன்று செய்த பலகாரத்தை ஒருவரிடம் கழித்து பிச்சைக்காரனுக்கு கொடுத்ததை பிச்சைக்காரன் வாங்காது போனதால் அவனுக்கு 6 மாத காலம் சிறை தண்டனை. அமெரிக்காவில் சுறா மீன்களை மீனவர்கள் கடத்தி சென்றனர். அதனால் திமிங்கலம் மீனவர்களை வலைவீசி தேடி வருகிறது. இங்கிலாந்தில் நடந்த கடித்தல் விழாவில் யார் நன்றாக கடிக்கிறார்களோ அவர்களுக்கு விழாவின் சார்பாக விழாவின் தலைவனாக இருக்க அனுமதி உண்டு என்று சொன்னது யானை. ஆனால் ஐயோ பாவம், கொசுவை யானை கடித்து வென்றது. ஆஸ்திரேலியாவில் பாட்டி லாரியின் மீது மோதினார். ஆனால் பாட்டிக்கு ஒண்ணுமே ஆகவில்லை. லாரி பழுதடைந்துள்ளது. இதன் காரணமாக பாட்டியை ஒர்க்ஷாப்பிலும் பழுதடைந்துள்ள லாரியை ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளன. சுவிட்சர்லாந்தில் இட்லி சாம்பாரில் இருந்து தற்கொலை. இது தற்கொலை அல்ல, கொலைதான் என சட்னி அடித்து சொல்கிறது. விளையாட்டு செய்திகள். பிடி உஷா ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றார். ஆகவே அவளுக்கு அரசாங்கம் அகில இந்திய ஓடுகாரி என்ற பட்டத்தை வழங்கியது. நேற்று மதியம் 12 மணிக்கு பூனைக்கும் நாய்க்கும் நடந்த குண்டு எறிதல் போட்டியில் குண்டு பூனையின் மண்டையில் விழுந்ததால் பூனை பரிதாபமாக சாவு. பூனைக்கு போட்டியாக இருந்த நாய் பூனையின் மரணத்திற்கு கண்ணீர் அஞ்சலி. ஆந்தைக்கும் மயிலுக்கும் நடந்த பாட்டு போட்டியில் ஆந்தை முதல் பரிசை தட்டி சென்றது. மயில் கோபத்துடன் சென்றது. அதனால் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கால்பந்து போட்டியில் ஒருவருக்கு கால் முறிவு. ஏனென்றால் கால்பந்திற்கு பதிலாக முழு பந்தையை கொடுத்து விட்டார்களா. ஈட்டி எறி போட்டியில் வண்ணத்து பூச்சியும் சிறிய வண்டும் விளையாடின. அதில் சிறிய வண்டி ஈட்டி வெறிய வண்டிய வட்டத்தில் இருந்து எரியாமல் வண்ணத்து பூச்சியின் தலையில் மேல் எரிந்து விட்டது. அதனால் வண்ணத்து பூச்சி பெருங்காயம் அடைந்து காணப்பட்டன. தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம். தங்கத்தின் உண்மையான விலையை கடைக்காரர் சொல்லாத காரணத்தினால் அவர் உறவே வேண்டாம் என்று முதலமைச்சர் கூறினார். பங்கு சந்தை நிலவரம். சந்தையில் இன்றைய காய்கறிகளின் விலைகள்: கத்தரிக்காய் 5 ரூபாய், தக்காளி 3 ரூபாய், வெண்டைக்காய் 2 ரூபாய்களின் விலைகள் மிகவும் சரிந்துள்ளன. எனவே அனைவரும் சத்துள்ள காய்கறிகளை வாங்கி உண்ணுமாறு டாக்டர் கலைஞர் திமு கருணாநிதி அவர்கள் அறிவித்துள்ளனர். வானிலை செய்திகள். வானில் சூறாவளி காற்று வீசியதால் ABCD 1 2 3 4 என்ற ராக்கெட் சின்னாபின்னமாகியது. இன்று பகலாகவும் இரவு இரவாகவும் இருக்கும் என்று சென்னை வானிலை அறிக்கை மையம் தகவல் தெரிவித்துள்ளன. இன்னும் 24 மணி நேரத்தில் நல்ல மழையோ அல்லது கெட்ட மழையோ பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கை கூறுகின்றது. இன்று பெருங்காற்று வீசியதால் கடையில் நனைவில் உள்ள அனைவரும் நடுக்கடலுக்குள் செல்லுமாறு சுரண்டை ஆய்வு மையம் கூறியது.
சம்பவம் நடக்கும் இடத்திலே போய் பார்த்து கொள்ளவும். பரிசு வழங்கும் விழா. புகைப்போருக்கு எங்கள் வேதாள நிறுவனம் பரிசு வழங்க இருக்கிறது. முதலாம் பரிசு புற்றுநோய், இரண்டாம் பரிசு காச நோய், மூன்றாம் பரிசு இருதய நோய், வாராந்திர பரிசு பண கஷ்டம், மாதாந்திர பரிசு மன கஷ்டம். பம்பர் குழுக்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் புகைப்பிரியருக்கு எங்கள் நகர கிளப்பின் தடியிடம் ஒடுக்கப்படும். இது ஒரு ஆவியல் டிவி தயாரிப்பு. தொடர்பு முகவரி யமதர்ம ராஜா, பிசாசுகள் தெரு, மேலோகம் 000. இது சிரிக்க மட்டுமல்ல, சிந்திக்கவும் தான். புகைப்பிடிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை கூறுவதற்காகத்தான். சூப்பர் குட் ப்ளீஸ். படத்தின் பெயர் அம்மா செய்த உப்புமா. தயாரிப்பாளர் கதை கதாநாயகன் தக்காளி, கதாநாயகி ரவை, வில்லன், மிளகாய், டைரக்ஷன், அடுப்பு, ஒளிப்பதிவு, தீப்பெட்டி, மேக்கப், எண்ணெய், இசை, கடுகு, உடை, உப்பு, நடனம், தண்ணீர், சண்டை பயிற்சி, கரண்டி மற்றும் பல நடிகர்கள். கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி. நன்றி. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் கொண்டு கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் வெண்ணம் உண்டல்லோ, பறவைகள் பலவன்றோ வானம் உண்டல்லோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் உண்டல்லோ, வார்த்தைகள் பலவன்றோ தேசம் உண்டல்லோ. உங்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, மக்கள் கொண்டு வந்தால் தலைவாங்கின தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்ததெங்கள் சரிதமே. இது தீயில் விட்டு வந்த தேசமே.
நிலத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் தத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். கொஞ்சம் விரிஞ்சு கொஞ்சம் சேஃப் பாரு. ரைட், அவனை கொஞ்சம் ஆனந்த கண்ணா ஓடக்கூடாலும் கொண்டோடி வா அண்ணா, பக்தரை பாதிக்கும் கண்ணா கண்ணா, ஆனந்த கண்ணா ஓடி வா தேவகி தந்தோவர் கண்மணி கண்ணா, ஆனந்த கண்ணா ஓடி வா கண்ணா, கண்ணா செய்தல் கண்ணா, ஆனந்த கண்ணா ஓடி வா கண்ணா, கண்ணா கண்ணா ஆனந்த கண்ணா ஓடக்கூடலும் கொண்டோடி வா கண்ணா, பக்தரை பாலிக்கும் கண்ணா கண்ணா, ஆனந்த கண்ணா ஓடி வா கண்ணா, காளிய மர்த்தனம் செய்தோர் கண்ணா, ஆனந்த கண்ணா ஓடி வா கண்ணா, கோபத்தான கிரி தூக்கிய கண், ஆனந்த கண்ணா ஓடி வா கண்ணா, கண்ணா கண்ணா ஆனந்த கண்ணா ஓடக்கூடலும் கொண்டோடி வா கண்ணா, பக்தரை பாலிக்கும் கண்ணா கண், ஆனந்த கண்ணா ஓடி வா கண்ணா. நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக, நகைச்சுவையாக, ஆன்மீக வழியில் அழகாக செம்மை தமிழில் சிறப்பாக பேச இருக்கிறார். இருந்து பணியாற்றி பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் திரு ஜெயராஜ் அவர்களை வருக வருக என சத்ரபதி சிவாஜி குழு சார்பாக வரவேற்கிறோம். திரும்பி சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க. போட இந்த பாரு. அழைக்கப்பட்ட வீர சிவாஜியின் பெயரால் ஒரு ஆண்கள் சுய உதவிக்குழு, அந்த குழுவின் இருந்து மிகச் சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வருங்கால சமுதாயத்திற்கு சரியான வழிகாட்டிகள் இருந்தால் அவர்கள் சரியான வழியிலே நடக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகின்ற முறையிலே இந்த அளவுக்கு சிறுவர்கள் மாணவ மாணவிகள் இங்கே குவிந்திருந்து ஏறத்தாழ 20 நாட்களுக்கு மேலாக ஆன்மீக வகுப்புகள், ஆன்மீக கருத்துக்களை உள்வாங்குகின்ற ஒரு நல்ல ஒரு செயலை இந்த சுய உதவி குழு செய்கின்ற போது அதை நீங்கள் உள்வாங்கி சிறப்பான முறையிலே, செம்மையான முறையிலே நடைபோடுவதற்கு வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது தானும் உணர்ந்து தான் பிறந்த இந்த நாட்டை உயர்த்துவதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள் என்பதை பார்க்கின்ற போது ஒரு புரட்சிகரமான ஒரு சமுதாயம் இந்த ஊரிலே புறப்பட்டு இருக்கிறது, அது வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வேறு ரொம்ப மிக சாதாரண நமது விவேகானந்தரை பற்றி எல்லாம் இங்கே சொற்பொழி வாற்றினார்கள். 40 ஆண்டு காலம் மட்டுமே வாழ்ந்த அந்த யோகி ஒரு 1000 ஆண்டு காலம் வாழ்ந்ததற்கான ஒரு பெருமையை இங்கே தேடிக் கொண்டிருக்கின்றார், செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வருகின்ற மாணவ பணிகளை பார்க்கின்ற போது வருங்கால பாரதம் ஒரு சிங்கர் கூட்டங்களை பெறப்போகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் எல்லாம் மாணவ செல்வங்கள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும், வாழ்க்கையில உயர வேண்டும். தொலைக்காட்சி பட்டிகளை பார்க்க வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால் அந்த தொலைக்காட்சி சாதனங்களால் நமக்காக விஞ்ஞானத்திலே படைக்கப்பட்டவை. அதை பாருங்கள், நல்லவை என்பதை பாருங்கள். எந்த அளவு குறைவாக பார்க்க வேண்டுமோ அதை மட்டும் பாருங்கள், படியுங்கள், வெல்லுங்கள். இன்று நாம் பார்க்கிறோம் நமது
குடிகொண்ட பரந்தாமன் நீதானே தாயினும் உயர்வாக எமை காக்கும் உயர்வோனே பூலோகம் தன்னில் வந்த தேவனே பூமடந்தை அம்மை நாதனே மண்ணும் நீரும் தந்து பேணி வீழ்த்தாய் நல் எண்ணம் கொண்ட உள்ளம் தன்னை காப்பாய் மண்ணும் நீரும் தந்து பேணி வீழ்த்தாய் நல் எண்ணம் கொண்ட உள்ளம் தன்னை காப்பாய் சுவை மாறாத பேரின்பம் என்னாலும் சேர்ப்பாய் நல்ல தமிழ் சொல்லெடுத்துதானே உன்னாமம் நாடும் பாடி வருவேனே தாமரை பதிவந்த கவஜோதி நீதானே பூப்பரிதனில் வாழும் பூதேவன் பூமானே பாரங்கும் முந்தன் புகழ் பாடணும் பாடகன் என்னை நீயும் ஆடணும் பாதை மாறி போகாதனை காத்து நல்ல கீதம் தந்து என்னை நீயும் வாழ்த்து பாதை மாறி போகாதனை காத்து நல்ல கீதம் தந்து என்னை நீயும் வாழ்த்து அவை அஞ்சாத நெஞ்சோடு என்னை நீயும் சேர்த்து நல்ல தமிழ் சொல்லெடுத்துதானே உன்னாமம் நாளும் பாடி வருவேனே மணவையில் பதிகண்ட மாமன்னன் நீதானே மனங்களில் அரசாளும் மகிழ்வான இறையோனே மாசியில் வந்துதித்த தேவனே உன் ஆசியை தாரும் வைந்த நாதனே காலக்கரை மாயம் எல்லாம் ஆட்சி நல்ல காலம் வந்து சேர நீயும் வாழ்த்து காலக்கரை மாயம் எல்லாம் ஆட்சி நல்ல காலம் வந்து சேர நீயும் வாழ்த்து மனம் மாறாமல் என்னாலும் உந்தன் பாதம் சேர்த்து நல்ல தமிழ் சொல்லெடுத்து